நியூட்ரிஷன் கிளப் வந்து அவேர்னஸ் வீடியோ உங்க எல்லாருக்குமே நான் போட்டிருந்தேன். நீங்க எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். ஏன் அப்படின்னா யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா யார் ரசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். தேவைன்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஏதோ தேவைப்பட்டிருக்கு, அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, எப்படி நியூட்ரிஷன் கிளப் வந்து நிறைய விஷயம் இருக்கு. ஒரு நியூட்ரிஷன் கிளப் வந்து பெனிஃபிட் அடையணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன பண்ணணும்னா, பெனிஃபிட் ஆஃப் நியூட்ரிஷன் கிளப்னு இருக்கு. நீங்க ஹெல்த்தியா ஃபிட்டா ஆகணும்ன்றது மட்டும் இங்க கிடையாது, இங்க எல்லாமே இருக்கு. ஒரு நியூ கம்யூனிட்டியை நீங்க பார்க்கலாம். ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். நீங்க ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் வந்து அடைஞ்சிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, நார்மலா நீங்க கவனிச்சு பாருங்களேன். நல்லா படிக்கிறோம், அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலையை வாங்குறோம், நல்லா வேலை செய்யறோம், அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். கடன் சம்பாரிச்சு பேங்க்ல லோன் எல்லாம் போட்டு வீடு, கார் வாங்குறோம். அதுக்கப்புறம் நீங்க நல்லா ஒத்து பாருங்க, லோனை கட்டிக்கினே இருக்கிறோம். பசங்க வளர்ந்துடுறாங்க, பசங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். கடன் இன்னும் அதிகமாகுது. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த கடனை வந்து ரிமைனிங் லைஃப் ஃபுல்லா கட்டிட்டு லைஃப்ல அனுபவிக்காம லைஃபை வந்து இழந்துடுறாங்க. இந்த நியூட்ரிஷன் கிளப்போட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ். ஹெல்த்தியா இருந்தோம் அப்படின்னா லாங் ஹவர்ஸ் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். பிரைட் பயங்கர ப்ரொடக்டிவா இருக்க ஆரம்பிக்கும். நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு தெரிஞ்சதுனாதான் உங்களால ஹெல்த்தியா இருக்க முடியும். இந்த நியூட்ரிஷன் கிளப்ல அதை பத்தி தான் நாங்க சொல்லித்தரோம். ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா, இந்த நியூட்ரிஷன் கிளப்ல பீப்புளுக்கு நாங்க என்ன ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா, என்ன சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், அவங்களுக்கு எவ்வளவு ஃபேட் இருக்கு, எவ்வளவு பிஎம்ஐ இருக்கு, பிஎம்ஆர் இருக்கு, அவங்க ஹோல் பாடியோட ஏஜ் ஃபேக்ட் எப்படி இருக்கு, அவங்களோட உடம்போட ஏஜ் என்ன, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் என்ன, இதை எல்லாமே சொல்லி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி ஹைட் வெயிட் செக் பண்ணி எக்ஸாக்டா ஐடியல் வெயிட்டுக்கு வர வச்சு இது எல்லாத்துல இருந்தும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பேராமீட்டர் வரதுக்கு ஹெல்ப் பண்றோம். அப்படி பண்றதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் நான் சொன்னேன்ல அந்த மாதிரி இல்லாம ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அந்த ஹெல்த்ல நீங்க நல்லா பெனிஃபிட் ஆகி மகிழ்வித்து நீங்க அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்றது மூலியமா இந்த நியூட்ரிஷன் கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா வெல்த் கிடைக்கும். எப்படி? நீங்க ஒரு ஹோட்டல் போறீங்க, இல்ல ஒரு மூவிக்கு போறீங்க, படம் பாக்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஹோட்டல் ஓனர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? கை கொடுப்பாரு. கொஞ்சம் நல்லா பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் கொடுப்பாரு, ஒன்னும் கொடுக்க மாட்டார். ஆனா நியூட்ரிஷன் கிளப்போட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நீங்க மகிழ்வித்து உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸை நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்து நீங்க உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் அடையணும் அப்படின்னா உங்க ஃபேமிலி இருக்கவங்க ஃபர்ஸ்ட் எல்லாமே ஆரோக்கியமாயி உங்களை பார்த்து எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா எல்லா ஊருக்கும் நம்ம ஊருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்தியனுக்கும் மத கண்ட்ரிக்காருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே கால் பண்ணுவாங்க, கரண்ட் கட் ஆயிடுச்சு, எங்களுக்கு இமிடியேட்டா கரண்ட் கொடுங்க. ஜப்பான்ல கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடுகுடுன்னு ஓடி போய் ஃபீஸ் கேரியரை புடுங்கி ஃபீஸ் போயிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இல்லைன்னா வந்து சரி பண்ணுவாங்க. இந்தியாவில் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எட்டி பக்கத்து விட்ட பார்ப்போம். அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க எல்லாருமே அவங்க பாக்குறதோட அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள நிறைய பேர் அவங்க பாக்குறாங்க. நீங்க இந்த நியூட்ரிஷன் கிளப்போட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறது. பேசுறதுனால எந்த விஷயமும் நடக்காது, பேசுறதுனால நீங்க பெருசா சாதிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பேசுறாங்க, அரசியல்வாதியில இருந்து நிறைய மத தலைவர்ல இருந்து நிறைய பேர் பேசுறாங்க. அவங்க அடுத்தவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸை கொடுத்துருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இதே நியூட்ரிஷன் கிளப்ல வந்து நீங்க ரிசல்ட்ஸ் எடுத்து அந்த ரிசல்ட்ஸை நீங்க ஷேர் பண்றீங்க. அப்படி ஷேர் பண்ண சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா கரண்ட்ல நீங்க ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. உங்க கரண்ட் ரிசல்ட்ஸ் அவங்களை எக்ஸலண்டா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிக்க சொல்ல என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்கு நான் இந்த மாதிரி ஹெல்த் ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றாங்க. இங்கதான் உங்களோட வெல்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹாப்பினஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த மணி உங்களுக்கு கிடைக்க சொல்ல நீங்க ட்ரெயின் ஆவறீங்க. நீங்க ட்ரெயின் ஆக நல்லா கவனமா இருங்க. ஒரு ஃபீல்டுல ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆனாங்க அப்படின்னா அவங்க அதுல வந்து எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனா இதுல அப்படி கிடையாது. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ்ல நீங்க பெஸ்டா ஆகலாம், நிறைய பெஸ்ட்டை நீங்க கிரியேட் பண்ணலாம். என்னோட கோச் வந்து மிஸ்டர் ரவி சுந்தரம் சொல்லிட்டு ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன், ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ் சொல்லிட்டு ஒரு செஷன் ஆர்கனைஸ் பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாரு. அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 18 வருஷமா டிராவல் பண்றேன். நான் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிறேன். உலகத்துல இருக்கிற வெல்னஸ் கோச் இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா 43வது இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நான் 100ல இருந்து 43வது வந்திருக்கேன். இந்தியால வந்து பாத்தீங்கன்னா டாப் 10ல வந்து பாத்தீங்கன்னா 8வது இடத்துல இருக்கேன். நான் என்னோட கோச் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா என்ன ட்ரைன் பண்ணி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண வச்சதுனால இன்னைக்கு ஒரு 15,000 வெல்னஸ் கோச் மேல நான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்கேன். நான் மோர் தென் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 lakhs கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருக்காங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் அடையறதுக்கு ப்ராசஸ்ல இருக்காங்க. நீங்க ரியலாவே ஒரு நியூ கம்யூனிட்டிக்குள்ள வந்து உங்க ஹெல்த்தையும்
உங்க வெல்த்தையும் உங்க ஹாப்பினஸையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நியூட்ரிஷன் கிளப் வந்து எக்ஸலண்டான பிளாட்ஃபார்ம். சபாபதி முத்துக்குமார் யூடியூப் சேனலுக்குள்ள போய் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்க ஃபேமிலியோட நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் அடையறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். நீங்க ஆரோக்கியமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இல்லாம யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாது. இன்னைக்கு அனுபவிக்கிறவங்க எல்லாருமே யார் அப்படின்னா அனுபவிக்காமையே சொல்றோம். நான் அனுபவிச்சு சொல்றேன். நான் இந்த ப்ரோக்ராமுக்குள்ள வர சொல்ல 24 வயசு, 27 வயசுல நான் லைஃப்லயே செட்டில் ஆனேன். இன்னைக்கு எனக்கு 41 வயசு ஆகுது. வர ஜூன் வந்தா 42 ஸ்டார்ட் ஆகுது. என்னோட ஏஜிங்க ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்றேன். ஏன் அப்படின்னா 3 பாஸ்போர்ட் காலியாகி 4வது பாஸ்போர்ட் ஜம்போ பாஸ்போர்ட் யூஸ் பண்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு என் லைஃபை நான் லீட் பண்ணிருக்கேன். நான் என்ன சொல்றது, எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கு நான் பர்சனலா கேர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான ரைட் டைம் இது. இப்ப நான் வந்து களத்துல இறங்கியிருக்கேன். நான் நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா விதையா போட்டு முளைக்க வச்சு ஒரு மரமா ஆக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணேன். ஹேவ் a nice day. உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 3வது வீடியோல நான் திருப்பி உங்களை பார்க்கறேன் நியூட்ரிஷன் கிளப்பை பத்தி. பாய் பாய்.